பணிகளை செய்வதாலும் சரி, முதியோர் ஓய்வூதியம் போன்ற அரசு சேவைகளை பெற்றுத் தருவதாக இருந்தாலும் சரி, சாலைகள் மேம்பாடுகள், வீட்டுமனை பட்டாக்கள் போன்ற தொலைநோக்கு என் அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில இணை செயலாளர் அதனையெல்லாம் மாற்றிக் கொண்டுள்ளேன். கலந்துடைய விவசாய பிரிவினுடைய மாநில துணை செயலாளரும் இந்த மண்ணின் மைந்தருமான இன்றைக்கு இந்த பகுதியிலே வளர்ச்சி திட்டத்திற்கான அடித்தளத்தை சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி அதிலே ஒரு முத்திரை பதிந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கும் சட்டமன்ற பதிவேடுகளிலே இடம் பெற்றிருக்கிற உங்கள் அண்டை சென்றிருக்கிற அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா அவர்கள், நம்முடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய அம்மா தேவை வழிநடத்துகிற மாவட்ட செயலாளரும் கிழக்கு எங்கள் அனைவரையும் சார்ந்த உங்களுக்கு இடத்தை பகிர்ந்து கொண்டு, ஏன்னா நீங்களா மக்களுக்கு மகிழ்ச்சி தீர்ப்பு, நீங்கள் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறைவன் கொடுக்கிற தீர்ப்பாக இன்றைக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிற நாங்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஸ்டாலின் அண்ணாச்சி இன்னைக்கு மருத்துவமனையில சிகிச்சைக்காக இருக்கிறாரு. அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு மனிதான மிக்க தலைவராக நம்முடைய உலகத்தினுடைய எடப்பாடி அவர்கள் நேற்றைய தினம் பிரச்சாரத்திற்கு எனக்கு கிடைத்த செய்தி, முதலமைச்சர் சிகிச்சை இருக்கிறார், அவர் பரிபூர்ண நலமடைகிறேன் என்று உங்கள் சார்பிலே எங்கள் சார்பிலே பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லும் போது, அரசியல் நாகரிகத்தோடு ஒரு மனிதநேய தலைவராக புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் வழியிலே இந்த சட்டமன்றத்திலே இங்கே இருக்கிற மக்களின் சார்பிலே நாங்களும் நம் நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் கூறப்பட்டமாக இருந்து அவர் பொது வாழ்க்கையில் மக்கள் பணியை வர வேண்டும் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் வழியிலிருந்து நாங்களும் பிரார்த்தனை செய்து அவர் கூறும் நாட்கள் வேண்டும். மாற்றாந்தோருக்கு மத்தியிற்கு மனம் நலமடையும். நீ கேட்கலாம், ஏப்பா உதயகுமார் அவர் சொல்லுவாங்க, இப்ப அவரே பூர்ண நலமடையணும் சொல்றீங்க. அதான் மனித நேயம் வேறு, அரசியல் வேறு. இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம் அண்ணாச்சி ஸ்டாலின் அண்ணாச்சி 150 நாளா உயர்த்துவோம். 100 நாள் 150 நாள் சம்பளத்தை உயர்த்துவோம். ஆனா கிராமத்தில் சொல்றாங்க, நான் பார்க்கலாம் சொல்றோம், ஏன்னா மாற்றி என்னாச்சு அது போச்சுட்டா உள்ளூர் போச்சுட்டா மாதிரி 100 நாள் இருக்கிறது 50 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. அதுவும் போச்சு சட்டம் உயர்வான, அதுவும் போச்சு. சட்டசபையில கேட்கலாம், ஏப்பா 100 நாள் 20 நாள் 5 நாள் 3 நாள், அது 8 மணிக்கு வந்துருங்க ஷூட்டிங்க்கு கரெக்டா போட்டோ எடுத்து விடுறேன். நீ கொடுக்குற சம்பளத்துக்கு 8 மணிக்கு சாப்பிடாத போடாம கூட குழந்தைய பட்டினியா போட்டு வரக்கூடிய இந்த பாவம் சும்மா வருவாங்க. இதே அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது, கொரோனா வந்த போது, இந்த மாணிக்கம் இங்க சோழவந்தான் நெல்லடியே, இந்த உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சர், எடப்பாடி அந்த நாட்டுக்கு முதலமைச்சர், ஒரு நாள் கூட சம்பளம் காய்க்கு வைக்காமல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே சம்பளத்தை நிதியை வழங்கியவர் போட்டித்தவர் எடப்பாடி. இது கட்டணம் இந்த முக்காலமணி சாட்சியா நான் சொல்றேன், பொய் சொல்றேன், மிகப்படுத்தி சொல்றேன், இது உண்மை. இப்ப என்ன நடக்குது, பாட்டுக்கு 10 ரூபா, நீங்க என்ன பாட்டுக்கு அப்படின்னு கேட்பீங்க.